கிறிஸ்து இயேசு பிறந்த அந்த நாளை கொண்டாடும் சமயம் இது. இதை ஈகை திருநாள் என்றே நாம் குறிப்பிடலாம். பிதாவாகி தேவன் மனுமக்களுக்காக தம்முடைய குமாரனை ஈந்தார். குமாரனாகிய கிறிஸ்து மனுமக்கள் மீது கொண்ட அன்பினாலே தம்முடைய ஜீவனை ஈந்தார். தூய ஆவியானவர் இதை வெளிப்படுத்தும்படியாக அவர் வானமண்டலங்களை விட்டு இறங்கி பூமிக்கு இறங்கி வந்தார். ஆக எல்லா நிலையிலும் கிறிஸ்துமஸ் என்பது ஒரு ஈகை திருநாள். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க தேசத்திலே அவர் பணியாற்றிய போது ஒரு கிறிஸ்துமஸ் எல்லாரும் காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்தினார்கள். அப்பொழுது ஒரு ஆப்பிரிக்க சிறுவன் வெறும் கையனாக மேல் சட்டை கூட இல்லாமல் வந்து நின்று கொண்டிருந்தான். அவர் அவனை பார்த்து கேட்டார், ஐயா, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் எனக்காக இத்தனை தியாகம் செய்த தேவனுக்கு நான் என்னையே தியாகம் செய்கிறேன் என்று காணிக்கைக்கு முன்பதாக வந்து நின்றான். அவனை ஜெபித்தார். அவன் பிற்காலங்களிலே ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு பிரபலமான மிஷனரியாக அவன் விளங்கிவிட்டான். பார்த்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்காக எதை செய்ய போகிறோம், எதை கொடுக்க போகிறோம்.